உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரைவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, இன்றைய ஒரு உதாரண ஜாதகத்துல காதல் முறிவு ஏன் ஏற்பட்டது? காதல் என்பது பொது உடைமை. காதல் என்பது பொது உடைமை. அந்த பொது உடைமையிலையும் ஏன் இவருக்கு மட்டும் முறிவு ஏற்பட்டு? இது ஒரு பெண் ஜாதகம். அப்போ ஜாதகத்தைப்படி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை அவங்க பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த 7ஆம் பாவாதிபதியும் 5ஆம் பாவாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் பலம் இழந்திருந்தால், 5ஆம் பாவாதிபதி 6, 8, 12 மறைந்திருந்தால், இப்ப 5ஆம் இடம் என்பது கற்பனை, காதல், பார்த்தீங்களா, கனவுகள், கனவு. அந்த கனவு உடையக்கூடிய இடத்துல அந்த பிளானட் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் லவ் பண்ணும் பொழுது கவனமாக இருக்கணும். சரி, ஆப்போசைட் பர்சன் தன்னுடைய காதலன் அல்லது காதலி, அது எந்த இடம்? அது 7ஆம் இடம். 5ஆம் இடம் காதலிப்பது. 5ஆம் பாவகம் கெடக்கூடாது. 5ஆம் பாவாதிபதி கெடக்கூடாது. 7ஆம் இடம் கெடக்கூடாது. 7ஆம் பாவாதிபதியும் கெடக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் கெடக்கூடாது. ஒரு ஆணுக்கு சுக்கிரன் கெடக்கூடாது. லக்னம் கெடக்கூடாது. லக்னாதிபதி கெடக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா அது லவ் சக்சஸ். இப்போ எனக்கு லக்னம் கெடலை, 7ஆம் பாவாதிபதியும் கெடலை. 7ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவக தொடர்பு. அப்ப 2ஆம் பாவாதிபதியும் 5 கூடையவனும் ஒன்னா சேர்ந்து இருக்கும். அப்ப நான் என்னுடைய விருப்பத்துக்கு தான் மேரேஜ் நடக்கும். அப்போ 23 வயதிலேயே என்னுடைய விருப்பத்தை சொல்லி இந்த விருப்பம் 28 நிறைவேறி திருமணம் நடந்தது. அப்ப முறிவு ஏற்படுவதற்கு என்ன லாஜிக்? அதை வரும் ஜோதிட ஆர்வலர்கள், வருங்கால ஜோதிடர்கள் தெரிந்து கொள்வீர்களே. ஆனால் இந்த முறிவுக்கு முன்பே நாம் காதலுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லலாம். அல்லது காதலிப்பவர்களை காதலிக்காதே என்று எந்த ஜோதிடரும் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட மேரேஜ் காதல் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்களுடைய உணர்வுகளை நாம் தவறாக எடுத்து, ஏன்னா அவங்க விரும்புறவங்கள்ட்ட விரும்பக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் விரும்பினால் அதனுடைய விளைவுகள் என்ன என்று உங்களை கேட்டால் சொல்ல வேண்டும். ஏன்னா விதிப்படி கேட்கும் நபர்களுக்குத்தான் ஜோதிடம். நாமளா ஒருத்தவங்களை குழப்பி விட்டு பயமுறுத்தக்கூடாது. ஏன்னா மாறாத விதின்னு ஒன்று இருக்கு, அது பிரேக்கப் ஆகணும்ன்று. இதான் அது. இப்போ நான் கொடுக்கக்கூடிய உதாரண ஜாதகம் தான் மாறாத விதி. அந்த பெண்ணிற்கு காதல் முறிவு ஏற்பட்டு ஸ்டாப் ஆகணும். மாறும் விதின்னு ஒன்று இருக்கு. முதல்ல வந்து பார்த்து இந்த மாதிரி ஜாதகம், நான் ஒருத்தர் லவ் பண்றேன், எப்படி இருக்குன்னு கேட்கலாம். அங்க பாருமா, ஜாதகத்துல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, முடிஞ்சா அவங்களோட இணைஞ்சிருங்க, இல்லையா விலகி போயிருங்கன்னு சொல்லலாம். மாற்றப்படும் விதி என்றால் என்ன? இந்த பெண்மணி ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து லவ் ஃபெயிலியர் ஹாரோஸ்கோப் அப்படின்னு ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு, எனக்கு லவ் ஃபெயிலியர்னு இருக்கு, பட் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு விட்டு கொடுத்து போறேன், மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, எனக்கும் உனக்கும் ஒத்து வராது, இது லவ் ஃபெயிலியர் இருக்குன்னு சொல்லலாம். இது மாற்றப்படும் விதி. 3 விதிகளுக்கும் உண்டான விளக்கம். இது மாறாத விதி ஜாதகம். பாருங்க, 9/6/99 13:30 மதுரை. இது ஒரு பெண் ஜாதகம். ரேவதி நட்சத்திரம், கன்னி லக்கணம், மீன ராசி. லக்கணம் கெடல, வெரி இன்னோசன்ட். லக்கணம் கெட்டே போகல நம்ம விதிப்படி. லக்கண அதிபதியும் கெடல, இண்டிபெண்டா சுதந்திரமா இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்கு ஆப்போசைட் பர்சன் கெடாம இருக்கணும். ஆப்போசைட்னா யாரு? இதுல இருந்து 180 டிகிரிக்கு ஒரு கோட்டை போடுங்க. இதுதான் ஆப்போசைட். எதிர்பாவகம், எதிரி பாவகம், ஆண் பெண், எதிர்பாலினத்தவர், இப்படிலாம் இந்த 7ஆம் இடத்தை சொல்லுவோம்.
இதுதான் இந்த பெண்ணிற்கு கணவன் ஸ்தானம். இவர் எங்க இருக்கிறார்? 7ஆம் பாவாதிபதி. அப்படியே இங்கே கெட்டு போயிட்டார். 8ஆம் இடத்துக்கு. 7ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துக்கு போயாச்சு. அடுத்தது காதல் திருமணத்துக்கு உண்டான பாவகம் எது? 5ஆம் பாவகம். அப்ப காதல் என்ற பாவகத்தில் யார் இருக்கிறா? கேது. கேது யாரு? அவர் தான் டிஸ்கண்டினியூ பிளானட், எதிர்மறையான பிளானட், முற்றுப்பெறாத பிளானட், முடிவில்லாத பிளானட். அந்த காதலுக்கு முடிவே கிடையாது. ஆக இந்த 5ஆம் பாவாதிபதி எங்க இருக்கு? 8ல போய் மறைஞ்சிருச்சு. 5ஆம் பாவாதிபதி என்பது காதலுக்கு உண்டான கிரக அதிபதி. காதல் இங்க நீசம் ஆயிடுச்சு. புரியுதா? அவ காதலுக்கு உண்டானது 8ல் மறைந்து, அந்த காதல் கணவனாகிய 7 8ல் மறைந்து, அந்த காதல் பாவகம் கேது 5ல் கேது இருந்து அதுவும் கெட்டு, 7ஆம் பாவகத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சந்திரன் இருந்தால் குழப்புவானா குழப்ப மாட்டானா? அதுவும் தேய்பிரை சந்திரன் குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பான். சரிங்களா? அப்ப ஜாதகத்தை நான் பார்க்கும்பொழுது 7ஆம் பாவாதிபதி 8ல் மறைந்து நின்ற அந்த அந்தரத்துல பார்க்குறேன். அப்போ என்னுடைய பார்வை என்னன்னா, இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லைன்னு ஆரம்பித்தோம். கடைசியில் பார்த்தா லவ்வே பிரேக்கப் ஆகி நின்று போச்சு சார். அப்போ அந்த 7 குருவோட அந்தரம் ஓடுது. இந்த 5-11 வரைக்கும் அமைதியாக இரு சாமி, அதுக்கப்புறம் எந்த முடிவும் எடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சோம். புரிஞ்சிட்டிங்களா? ஆக காதல் முறிவு ஏற்பட்டது ஏன்? அந்த சுக்கிரன் ராகுவின் சேர்க்கை, 5ஆம் இடத்தில் கேது, இந்த ராகுனுடைய புத்தி 31/12/2023 இருந்து 31/12/2026 வரைக்கும் இந்த ராகுவின் 5ஆம் இட தொடர்பு இருக்கா இல்லையா? ராகுவினுடைய 180வது டிகிரி கவனம் 5ஆம் இடத்தை. அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கு? 8ல் மறைவு, நெக்ஸ்ட் நீசம். திசை சுக்கிர திசை ஓடிட்டு இருக்கு. சுக்கிரன் ராகுவோட சேர்ந்துருச்சு. சுக்கிரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது? சனியினுடைய ஸ்டார். சனி யார்? இந்த லக்கணத்திற்கு 5ஆம் பாவாதிபதி, காதலுக்கு அதிபதி. அப்ப இந்த வீடு கொடுத்த சாரம் கொடுத்த கிரகம் அந்த 5ஆம் பாவாதிபதி 8ல் மறைந்து நீசம் பெறுகிறார். புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் இருந்தால் மட்டுமே தான் ஒரு லவ் பிரேக்கப் ஆகும். ஜோதிட சாஸ்திர ரீதியா நம்ம அழகா பராசரர் மெத்தட்ல இந்த அஸ்ட்ராலஜி அழகா இப்படிதான் பார்த்து நகர்த்தி கொண்டுட்டு போறோம். ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் ரொம்ப எளிமையாகவும் புரியும்படியாகவும் சொல்றீங்களே, ஒரு சிலர் ரொம்ப இதை பெருசா பண்றாங்கன்னா எனக்கு தெரியாது சார். நம்ம ஒரே செல்போன் வச்சுட்டு ஒரே இடத்துல தானே உட்காந்துருக்கோம். ரெகுலரா பிஸியான ஞாயிற்றுக்கிழமை கூட ஆஃப் டே பார்த்துட்டு தானே இருக்கும். அதனால இந்த மாதிரி வருங்கால ஜோதிடர்கள் அனலைஸ் பண்ணுங்க. ஒன்று அட்லீஸ்ட் 18 வயசு ஆகும்போதே நான் எடுத்து சொல்லுவேன். 17-18ல் பேரண்ட்ஸ் என்ன படிக்கலான்னு கூப்பிட்டு வராங்க இல்லையா? இங்கே பாரு சாமி, பள்ளிக்கூடம் போங்க, காலேஜ் போங்க, படிப்பை மட்டும் பாருங்க, மற்றபடி போனீங்கன்னா அது பிரேக்கப் ஆகும். அட்வைஸ் கொடுக்கலாம், வாழ்வியல் ஆலோசனை. இது கால கண்ணாடி ஜோதிடம். அழகாக நம்ம எடுத்து சொல்லலாம் இல்லையா? ஒன்று மாறும் விதியாக இருந்தால் அவங்க புத்தி கேட்டு மாற போகிறாங்க. மாறாத விதினா இந்த மாதிரி அவங்க ஃபெயிலியர் ஆகி வேறு திருமணத்துக்கு தயாராக போகிறாங்க. மாற்றப்படும் விதி என்றால் 18 வயதிலேயே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காரு. அந்த பக்கமே நான் வரமாட்டேன்ட்டு போகலாம். புரியுதுங்களா? இன்னொரு உதாரண ஜாதகத்தில் மீண்டும் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.